எது வாங்க போனாலும் நல்லது. ஆனால் நாட்டை ஆளுகிற தலைவனில் மட்டும் தற்குறி, திருடன், தருதலை இவர்களை தேர்வு செய்கிறோம். ஏன் அங்கே தடுமாறுகிறீர்கள்? ஏன் அங்கே ஒரு முறை ஏமாந்தால் பத்தாதா? ஒரு முறை 5 முறை இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் ஐயா கலைஞர் அவர்கள். 4 முறை ஆண்டிருக்கார் அம்மையார் ஜெயலலிதா, 4.5 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி, 5 ஆண்டுகள் ஐயா ஸ்டாலின். என்ன மாற்றத்தை கட்டீர்கள்? என்ன ஏற்றம்? கடன் ஏற்றம். என்ன ஏற்றம்? 1000 2000 குடும்ப தலைவிக்கு ஏற்றம், 2000 2500 ஒரு ஏற்றம், 8000 டோக்கன் ஒரு ஏற்றம், 10,000 டோக்கன் ஒரு ஏற்றம். டோக்கன் யார் கொடுப்பா? ஹோட்டல்ல சாப்பிட போனா கல்லாவில் இருக்கவங்க கொடுப்பான், டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட போங்கன்னு. இதை நாட்டை ஆளுகிற தலைவர்கள் டோக்கன் தருகிறோம், ஓட்டை போடுங்கள் என்றால் எப்படி? வீட்டில் திருடி விட்டேன் 10 லட்ச ரூபாய், உங்க வீட்டில் திருடிட்டம்மா, உங்க வீட்டில் திருடிட்டேன், உங்க பங்கு இருந்தாங்க 10,000 கொடுத்தா வாங்கிட்டேன், நீ விட்டுருவீல? எப்படி சகிக்கிறீர்கள்? வீட்டில் திருடிட்டு 10,000 கொடுத்தால் கட்டி வச்சு அடிப்பீர்கள். நாட்டில் திருடி விட்டு 8,000 10,000 டோக்கன் கொடுத்தால் வாங்கி விட்டு ஓட்ட போடுவீர்கள் என்றால் இந்த நாட்டை யார் காப்பாற்றுவது? என் அருமை சொந்தங்களே, யார் காப்பாற்றுவது? ஆட்சியாளர்கள் அயோக்கியர்கள், தயங்காமல் கொலை செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள், கண் முன்னாடி நிலத்தின் வளத்தை திருடி செல்கிறார்கள். இதே மீத்தேன் பயாக்கேசை மாட்டுச்சாணத்திலிருந்து எடுக்க முடியுமே, எடுக்க முடியாதா? ஏன் என் மண்ணை தோண்டுகிறார்கள்? ஏன் என் பூமி தாயின் ஈரக்குலையா இருக்கிறார்கள்? ஏன் ஏன் எந்த நிலையில் நாம் மாறப்போகிறோம்? எந்த நிலையில் இந்த கொடுமைகளை மாற்றப் போகிறோம்? எந்த நிலையில்? இவர்கள் இலவசத்தை கொடுத்து உங்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். எல்லோரும் நாங்கள் இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நினைக்கிறோம், மாற்ற நினைக்கிறோம். நீங்கள் இது எந்த பக்கம் வைக்க போகிறீர்கள்? அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்கிறோம், வாக்கை தாருங்கள் என்கிறார்கள். மதிப்புமிக்க ஜனநாயகத்தை அவர்கள் கொலை செய்கிறார்கள். வாக்கை விற்கும் தேர்தலை ஒரு சந்தையாக்கி மக்களை வாக்குவிக்கும் மந்தைகளாக மாற்றுகிறார்கள். இல்லை, ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மாண்புமிக்க மதிப்புமிக்க உரிமை வாக்கு, அதை விற்கக்கூடாது என்கிறோம். பணத்துக்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு என்கிறோம். நாங்கள் நோட்டுக்கு ஓட்டு, நம் நாட்டுக்கு வைக்கிற வேட்டு என்கிறோம். அதை செய்யாதீர்கள், தயவு செய்து செய்யாதீர்கள். அந்த வாக்கும் விற்பனைக்காகிவிட்டால் ஜனநாயகம் என்ற ஒண்ணே இந்த நாட்டில் இருக்காது. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும், முதலாளி தான் அரசியல் செய்ய முடியும், செல்வங்கள் தான் அரசியல் செல்வாக்கை பெற முடியும் என்ற நிலை உருவாகிவிட்டால் மக்களுக்கான அதிகாரம் எப்போது வரும்?